வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நானும் பரத்தும் வந்து இப்போ எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளார குறுக்கால இத்தனை பேர் சத்தம் போடுறாங்க. இவங்க எல்லாரும் வாயும் முதல்ல மூடணும். தடங்களுக்கு வருந்துகிறோம். இது ஒரு பட்ஜெட் ப்ராடக்ட் இல்ல? ஆமாம், 1500க்கு வருது. ஜெப்ரானிக்ஸ் என்னது ஜெப் டியூக் 2 ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் தெரியுமாடா, அவங்களோட வெப்சைட்ல வந்து இதை பத்தியான டீடைல்ஸை பார்ப்போம்னு தான் பார்த்தேன். ஓகே, எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. இப்போ ஜெப்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வளர்ந்து வரும் பிராண்ட்ஸாக இருக்கட்டும். ஜெப்ரானிக்ஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. எப்படி வளர்ந்து வரும் குழந்தைகள் பிராண்ட்ஸா? அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல டீடைல்ஸ் போடுறதை விட இங்க ஸ்பெக் டீடைல்ஸ் இருக்கு. பிரைசிங் வந்து எஃபெக்டிவா இருக்க மாட்டேங்குது. எப்பயுமே எம்ஆர்பி மட்டும் லிஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவல் பிரைசிங் வந்து அமேசான்ல போய் பார்த்தா இருக்கு, இல்லாட்டி பிளிப்கார்ட்ல இருக்கு. சரி, இங்க நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இங்க பாடுறா பாக்ஸ்ல இருக்கிறத நம்ம காட்டலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், மைக்ரோஃபோனை போட்டு இங்க பாருங்க, உங்க வெப்சைட்ல இவங்க ஜெப் டியூக் 2 ப்ரோன்னு போட்டுட்டு 40mm டிரைவர், அப் டு 50 hours பேக்கப், ரேபிட் சார்ஜிங், அதாவது 10 minutes சார்ஜ் பண்ணா 6 hours யூஸ், 50% வால்யூம்ல. ஆமா, அதுக்கு தான் ஸ்டார் போடுறது. அப்புறம் கேமிங் மோட் இருக்கு, லோ லேட்டன்சிக்கு 3 EQ மோட்ஸ் இருக்கு, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கு, டியூயல் பேரிங் இருக்கு, அப்புறம் கால் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, சாஃப்ட் இயர் குஷன் அப்படின்னு போட்டிருக்கான். அது எப்படின்னு பார்ப்போம். லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுள், டைப் சி சார்ஜிங், பில்ட் இன் ரீசார்ஜபிள் பேட்டரி. சோ இதெல்லாம் வந்து அந்த ஜெப்ரானிக்ஸோட வெப்சைட்ல இருக்கு. ஒரு காலத்துல ஜெப்ரானிக்ஸ் மவுஸ், கீபோர்ட், அப்புறம் கேபினெட்டே வாங்கிட்டு இருப்போம் நம்ம. கேபினெட் தான் மோஸ்ட் பாப்புலர்னு நினைக்கிறேன் ஜெப்ரானிக்ஸோட. இப்பதான் வந்து என்ன நோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மேட்டர் பாறேன், இது ரொம்ப பேசிக்ங்க. சும்மா ஒரு ஒரு ஃபேக்ட்டுக்காக ஒப்பிடுறேன். நத்திங்கோட ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வரப்போகுது இல்லை, அது 360+ கிராம்ஸ் போல. 360 கிராம்ஸா? இது வந்து எவ்வளோனா 124 கிராமு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏன்னா டிசைனே கம்ப்ளீட்டா வேற. இது எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். சரியா? நிறைய பேரு நேத்தி கூட ஒரு நண்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி உங்க மார்ஷல் வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், ப்ரோ நீங்க என்ன மியூசிக்ல ஏதாவது இன்வால்வ்டா இருக்கீங்களா? உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ரெவென்யூ இல்ல ப்ராஃபிட் இல்ல அந்த இந்த ஃபீல்டோட நீங்க வந்து லிங்க்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல ப்ரோ நான் ஒரு ஷட்டில் கோச்சா இருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, நான் வந்து வாங்காதீங்க, இவ்வளோ 30,000 கொடுத்து வாங்குறதுக்கு அவருக்கு இதை சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது என்னது? இதான் சொன்னேன், 9,000 அந்த மாதிரி போட்டு. சிலன்சியோவா? 3K ஜெப்ரானிக்ஸ் சிலன்சியோ அப்படிங்கறத நான் அவர் கண்டிப்பா சர்ச் பண்ணிடுறேன். அவர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. அவர் இந்த வீடியோவும் கண்டிப்பா பாப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆடியோ ப்ராடக்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல வயர்லெஸ் ஆடியோ ஓவர் தி ஹெட், ஓவர் தி இயர், இது வந்து ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு கேட்டகரி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, பேக்கேஜிங் கூட நல்லா இருக்கு. என்னையா 1500 ரூபாய்க்கு பேக்கிங்லாம் நல்லா இருக்கு, உள்ள ஏதோ வச்சிருக்கான், ஆனா அதை எடுக்க முடியல. என்னதுடா? கெட் இம்மர்ஸ்ட் இன் மியூசிக்னு ஒன்னு இருக்கு உள்ள. ஓ, அது இது டப்பாவோடதா? ஆமா ஆமா, இங்க பாரு. யோ, இது இப்படிலாம் திறக்கலாமா அந்த டப்பாவை? எந்த சைடுல திறக்கணுமோ திறக்கலாம் போல இருக்கு. திறந்து அதை வந்து ஷோகேஸ் மாதிரி பார்க்கலாம் போல இருக்கு. இதான் நான் உள்ள பார்த்துட்டு உள்ள இருந்து எடுக்க ட்ரை பண்ணேங்க. கெட் இம்மர்ஸ்ட் இன் மியூசிக். அதுலடா, அப்போ யாராவது வாங்க வராங்கன்னா அவங்க கிட்ட காட்டுறதுக்கா இருக்கலாம் இல்லையா? பாத்தீங்களா? சரி, இது வந்து பார்த்தனா ஒரு A to C கேபிள் இருக்கா. ஸ்கேன் திஸ் ஃபார் யூசர் மேனுவல். யூசர் மேனுவல் கொடுக்கறது இல்லை போல. யூசர் மேனுவல்லாம் கொடுத்தா அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்ல. இல்லடா, அது வேற எதுக்கு சேவ் பேப்பர். வித்தியாசமா ஒரு மாதிரி எனக்கு என்ன ஒரு கர்லி ஃபீல் கிடைக்குது. ஆமா, கரெக்டா சொல்லிட்டேன், அந்த ஃபீல் தான் கிடைச்சது. ஆமாய்யா, நிறைய லேடிஸ் வாங்குறாங்க அந்த ப்ராடக்ட்டை. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போனேன் அப்படின்னா எல்லாம் இதை போட்டு தான் சுத்துதுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு காலத்துல டெல்லி 6ன்னு ஒரு படங்க. அந்த காலத்துல ஹிந்தி படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு. ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹிந்தி படம் பாருங்க. என்ன அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது டெல்லி 6ன்னு ஒரு படம் வரும். அதுல ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஒரு புறா வச்சு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஓகே, அதுல வந்து இந்த ஹீரோயின் அனில் கபூரோட பொண்ணு, அது ஒரு சிங்கராம். அது ஒரு சிங்கர். அது டெல்லி மெட்ரோல போகும். ஓகே, போகும்போது இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸை போட்டுன்னு தான் போகும். இவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் ஆகுது இல்ல? அவ்வளவுதான். கியூட்டான ஒரு டிவைஸா இருக்குங்க. இல்ல, ரொம்ப லைட் வெயிட், உறுதிடா. அது வந்து உண்மை. நான் இப்போ மெட்டீரியல்ஸ் கூட ஓகே, நாட் பேட் ஃபார் 1500 ஜெப்ரானிக்ஸ். இப்போ ஆக்சுவலா என்னன்னா, கம்ஃபர்ட் எப்படி இருக்கு?
அதான் அது இருக்கிறதே தெரியலன்றனே. நல்லா இருக்கு. ஓ வெளில கேக்குது, ஆடியோ லீக் கேக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியில ஆடியோல எதுவும் கேட்கலையா? சித்தி சீரியல் பட்டாவி மாதிரி நானும் காதை வச்சு பாக்குறேன், ஒன்னும் கேட்கலையே ஐயா. பரத் பேசுறது எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. கேட்கவே மாட்டேங்குதா? எப்படியா? சிப்ரானிக்ஸ் வந்தான்டா சைனாகா எங்க சைனால இப்ப நான் சவுண்ட் மான்ஸ்டர் மோட் என்டர் ஆயிட்டேங்க. வோக்கல் என்ஹான்ஸ் சைனாகார அந்த டெம்ப்ளேட்டை காப்பி அடிச்சான்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து சவுண்ட் மான்ஸ்டர் மோட் நல்லா இல்ல. ஓ இதுல ஈக்குவலைசர் மோட் தான் சூப்பரா இருக்கு. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை சைனாக்காரன் மட்டும் வந்து கூமா போட்டி மாதிரி ட்ரை பண்ண நினச்சிக்கேன். சென்சன் வந்திருக்கீங்களா? சென்சன்ல பாத்தீங்களா விதவிதமா ஹெட்ஃபோன்ஸுங்க, 200 ரூபாங்க, எல்லாம் அதே கடை அதே வாடகைங்க. கரெக்ட் தானே? அப்படிதான் இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலா பில்ட் குவாலிட்டி வந்து அந்த 1500க்கு சூப்பரா இருக்குயா. நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இந்த இது இருக்குல்லடா அந்த கப்பு, ஆமா அது எனக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னு பார்த்தா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. ஆமா ரொம்ப நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. ஆமா நீ மாட்டி பாரு உனக்கு எப்படி இருக்கு. ஏங்க அதாவது ஆடியோ லீக்கேஜ் இல்ல, அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபுல் வால்யூம், ஆடியோ லீக் இல்ல, வெளில கேட்கல, எதுவும் கேட்கல. ஆஹா ஆச்சரியமா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? அதான் இந்த அளவுக்கு தான் எனக்கும் கேட்டுச்சு. ரொம்ப கம்மி கேக்குது. நீ எப்பயும் கேப்பி ஒரு பாட்டு, அது என்னது நம்ம ரோமஞ்சம் பேஸ் டெஸ்ட் பண்றதுக்குங்க ஒரு சைட் டிரான்ஸ் மாதிரி ஒரு பாட்டு ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான், சுசின் சியாம்னு மலையாளத்துல. ரோமஞ்சம் டைக். ஆமா சவுண்ட் குவாலிட்டி எனக்கு பிடிக்கல அவ்வளவா. அதான் எனக்கும் அது வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியல. பேஸ் ஹெவி ஆயிடுச்சு, இப்போதான் ஆரம்பிக்க போகுது. பிட்ஸ் 1 2 3 4. அதான்டா இது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு பேசிக்கா கேட்கறதுக்கு. தம்பி நரேஷ் அந்த இது மட்டும் இட சைலன்சியோ. அதான் எனக்கு வந்து கம்ஃபர்ட் சூப்பரா இருக்கு. கம்ஃபர்ட் செமையா இருக்கு. இதை வந்து கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடலாம். வேர்க்க மாட்டேங்குது. இது வேர்க்கும். எப்படி எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அப்படி எடுத்தா அப்படியே எல்லாமே கேட்குது எனக்கு. அப்படி வச்சேன் அப்படின்னா எல்லாமே முடியுது. அது பாட்டு கேட்கும்போது வந்து இஎன்சி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சூப்பர். அதாவது ஆடியோ குவாலிட்டி இல்லை, கம்ஃபர்ட், அப்புறம் இவங்களோட டிசைன், அப்புறம் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல், இந்த தலை மேலே அது எவ்வளோ அழகாக உட்காருது, அப்புறம் இந்த ஆல்வேஸ் அஹெட் அப்படின்லாம் போட்டிருக்கான் பாரியா, ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது எனக்கு. உண்மைதான். 1500 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு இது மட்டும் கொஞ்சம் லடலடன்னு ஆடுதுங்க. இது புரியுது எக்ஸ்டர்னலா இருக்கிற அந்த மெட்டல். ஆமா அது மட்டும் கொஞ்சம் லொடலொடன்னு ஆடுது ரெண்டு பக்கமும். பேசிக்கா யூஸ் பண்றதுக்கு பாட்காஸ்ட் லிசன் பண்றதுக்கு கிடையாது. பாட்காஸ்ட் லிசன் பண்றதுக்கு எஸ், யூடியூப் வீடியோ பார்க்கிறதுக்கு அதுக்குலாம் ஓகே. யூடியூப் வீடியோ பார்க்கிறதுக்கு பேசிக் தான். பாட்டு கேட்கிறதுக்கு வாய்ஸ்க்கு ஓகே. மியூசிக் வந்து என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஃபிளாட்டா இருக்கு. உண்மைதான். ஹைஸும் சரி லோஸும் சரி எல்லாமே வந்து மீடியத்தோட சேர்ந்து இருக்கு. சரி இப்போ ஒன்று பண்ணுவோம். அந்த டியூக் 2 இப்படி தான் ப்ரோ இருக்கு. அதில் வந்து நான் பட்டன் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே பக்காவா இருக்கு. அதில் ரொம்ப லைட்டா இருக்குடா, இப்படி இருக்கிறதே தெரியல. நெக் பேண்ட் மாதிரி இருக்கு. திருப்பி போட இன்னும் பெட்டர். திருப்பி முடியும். எடு இப்போ அப்படியே திருப்பி. எப்படி செம ஸ்டைலிஷா இருக்கா? கரெக்டா தான்டா இருக்கு. இப்படி தான் போடணும். ஏன்னா இந்த சைடு தான் ரைட். ஓ அப்படியா? க்ளோஸ்டா தான் நான் நினைச்சேன். அப்போ போகும்போது எனக்கு டஸ்ட்ல இருந்து எல்லாமே அந்த போகுமே நினைச்சேன். பார்த்தா இதுதான் ஆக்சுவல். பரவாயில்லையா, நல்லா இருக்கு. ஸோ இது மேல இப்படி இப்படி நான் போட்டு நான் வெளியே போறேன், மெட்ரோ ஸ்டேஷன்ல அப்படியே மசக்களின்னு பாட்டு கேட்குறேன். அந்த அந்த புறா பேர் மசக்களி. இப்போ கண்டிப்பா கிடையாதுங்க அது. இது வந்து கம்ஃபர்ட்டு, ஸ்டைலு, ஒரு கெத்து, லுக்கா இருக்கணுமா? ஆனா ரொம்ப செலவு பண்ண முடியாதா? கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா வஞ்சிச்சுன்னா அப்புறம் மொத்தமா வஞ்சி போயிடும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீ பார்க்கணும்னா அதுக்கு தான் மெயினா. ஏன்னா இது 3000ல அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 1500. பட் அந்த 1500 அது ஜஸ்டிஃபை பண்ணுதா? அதே ட்ராக்ஸ் உனக்கு ப்ளே பண்ணனா உனக்கு தெரிஞ்சிரும்ல கண்டிப்பா. இதே ஏன்னா மக்களுக்கும் யூஸ் ஆகும்ல. அது கண்டிப்பா கண்டிப்பா. இதுல ஏன்சிலாம் இருக்கு வேற. ஹைபிரிட் ஏன்சி. எப்படியா 3000க்கே கொடுக்குறான்? என்னமோ பண்றானுங்க. துப்பாக்கி எப்படிங்க சிவா? ஓகேயா
இதில் நேச்சுரலாகவே நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. வால்யூம் இப்போ தான் ஃபுல் வைக்கிறேன். பா டிஸ்டார்ட் ஆகுது. ஆடுது. அதை தான் சொன்னேன், மான்ஸ்டர். பா மச் பெட்டர். அதே தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னா மியூசிக்கு வந்து இது மச் பெட்டரா இருக்கு. அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். 3000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வரும் என்ன கேட்டா. 3000 ரூபாய்க்கு இதோட பெட்டரா ஏதாவது ஒன்று காட்டுறான மாதிரி இருக்கு. 3000 ரூபாய்க்கு வந்து இது வந்து ப்ராப்ளமே என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் 20,000ல ஏதாவது யூஸ் பண்ணிருப்போம், அப்புறம் 15,000 யூஸ் பண்ணிருப்போம், அப்புறம் 10,000 யூஸ் பண்ணிருப்போம். இப்போ நான் 3000 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது வியப்பா இருந்தது. 3000க்கு வந்து இது 3000க்கு வந்து இது நல்லா தான் இருக்கு. என்ன சைலன்சியோன்னு போட்டிருக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம ENC ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஆமா, இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல், அப்படிதான் இருக்கு எனக்கு பார்க்க. ஆமா, மேல் டிசைனே அப்படிதான் இருக்கு. அது வந்து அதான் நான் கேக்குறேன், ஃபீமேல் ஆடியன்ஸ்க்குலாம் வந்து மியூசிக் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கொடுத்தா என்னவாம்பா உங்களுக்கு? இல்லாட்டி அந்த கப்பு கூட ஒரு ரீசனா இருக்கலாம்டா. அதுல சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல, ரொம்ப ஃபிளாட்டா யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டிரைவர்ஸே வந்து அதே 40 mm தான். இதுல பார்த்தாலும் 40 mm தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இதுல வந்து அந்த ஏரியா இருக்குல்ல, டயஃப்ரம் ஏரியா எல்லாமே ஹைஸ் ஒண்ணுமே கேட்கல எனக்கு. இதுல அது டயஃப்ரம் ஏரியாவே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. இத்தினோண்டு தான். இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜே சூப்பரா இருக்கும் இதுல கேட்கும்போது. அதுல வந்து அது கொஞ்சம் ஃபிளாட்டா. அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இவங்களால சேஞ்ச் பண்ண முடியறது வந்து இந்த டிசைனு, அப்புறம் இந்த பில்ட் குவாலிட்டிக்கு சூஸ் பண்ற அந்த மெட்டீரியல், இதெல்லாம் தான் மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண முடியுது அவங்களால. உள்ள அந்த டிரைவர் எல்லாம் பெருசா அதுவும் சேஞ்ச் பண்ண முடியல. மோஸ்டா நானும் பார்த்துட்டேன். யாரை பார்த்தாலுமே அந்த 40 mm டிரைவர், 40 mm டிரைவர் ஜெனரிக். அது அப்படின்னா எவனோ ஒருத்தன் வந்து மாஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தூக்கி போட்டான், அந்த ஸ்னாப்டிராகன் 625 மாதிரி. உண்மைதான், அதை எல்லாரும் தூக்கி போட்டுன்னு இருக்காங்க எல்லாத்தையும். அப்படிதான் இருக்கு எனக்கு ஃபீலிங். இதுதான் வந்து செப்பரேட் பண்ணுது இதையும் ஹையர் எண்ட் டிவைசஸையும். இந்த டிரைவரோட அந்த குவாலிட்டி தான். இப்போ இதெல்லாம் எனக்கு வந்து இதுவே எனக்கு வந்து டிஸ்டார்ட் ஆகுது. டீ கடை செட்டு மாதிரி ஆயிடுது ஃபுல் வால்யூம் போட்டா. உண்மை, கம்மி வால்யூம்ல ஆனால் நல்லா இருக்கு. இல்ல அது கரெக்டா இருக்கும். ஒரு 75-80 நல்லா இருக்கும். ஆனா என்ன ஹைலைட்னா, இதுல கிடைச்ச அந்த 3000 rupees எஃபெக்ட் தான் எனக்கு. இப்ப நான் யாராவது வந்தாங்கன்னு ஏன் வரும்போது அவங்க கிட்ட காட்டினாலும், நம்ம SR கிட்ட, கௌதம் ப்ரோட்ட, அவங்களுக்கு என்ன ஷாக்னா அவங்க கிட்ட 30,000 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுது, இப்போ 80% வால்யூம்ல எல்லாம் கேட்டா அந்த 30,000 ரூபாய் ஹெட்ஃபோனை கிட்ட நெருங்கி எட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுமா. உடனே ஷாக்கிங்கா இருக்கும். என்ன அது 3000 ரூபாய்க்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஆமா கரெக்ட். சோ அதுதான் கரெக்ட். சரி, மொத்தம் இது வந்து இப்போ ஒரு Infinix GT30 Pro வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அந்த போன் வந்து 23,000 ரூபாய். அப்படிதான் இருக்கு எனக்கு. இன்ஃபினிக்ஸுங்க, அந்த இன்ஃபினிக்ஸ்லாம் அதாவது வெறும் பிரீமியமா ஹார்ட்வேர் மட்டும் இருந்து சாஃப்ட்வேர் வந்து குப்பை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படிதான் இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். புரியுது. சோ அத வந்து அவன்லாம் இவ்வளவு தூரம் மாறிட்டாங்க. அதான் ஹைலைட். இல்ல, இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னா, மேபி இது கிஃப்டிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி விமன் ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கலாம். விமன் ஆடியன்ஸ் பிளஸ் கிஃப்டிங். யாருக்காவது நீங்க வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இல்லாட்டி இப்படி சொல்லலாமா, ஈஸி சீப் கிஃப்ட்டுங்க. இல்லாட்டி இப்படி சொல்லலாமா, அதான் உங்களே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு சிலர் ஆடியோ புக் லிசன் பண்ணுவாங்க. எப்போ பாரு ஏதாவது ஆடியோ ஸ்டோரிஸ் லிசன் பண்ணிட்டு அவங்களுக்கு மாசா இருக்கும். அவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்காது. யூடியூப் வீடியோ தான் நான் பார்க்க போறேன், நான் வந்து மியூசிக்லாம் ரொம்ப கேட்க போறது இல்லை, எனக்கு ஜஸ்ட் ப்ளூடூத் இந்த இயர் பட்ஸுக்கு பதிலா ஓவர் த ஹெட்ஃபோன்ஸ் வேணும். எனக்கு வந்து நெக் பேண்டும் வேணாம், TWSும் வேணாம், ஓப்பன் இயரும் வேணாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலு, ஒரு லக்ஸரியான ஒரு லுக்கு, அதை இன்ஸ்டாகிராம் ரீல்ல அதை நான் கழுத்துல அப்படி போட்டு வந்து இந்த மாதிரிலாம் டெய்லி நான் பாக்குறேன் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் ரீலுக்காகவே வராங்க பீச்சுக்கு அப்படின்னு. சரி, ஓகே, உனக்கு அந்த தகுதிகள் மொத்தமும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதை நான் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ட்ரெஸ், மேக்கப், லிப்ஸ்டிக் அதெல்லாம் கூட சேர்த்து இதையும் போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. பசங்களுக்கும் சரி, பசங்கள்லாம் லிப்ஸ்டிக் போடுறது இல்ல, அவனுங்க வந்து அது ஒண்ணுதான் மிஸ், ஹேர் ஜெல் தான் போடுறாங்க. சரி, மொத்தம் இப்போதைக்கு 1500 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல கிஃப்ட். அண்ட் ஆடியோ புக் லிசன் பண்றவங்களுக்கு ஓகே, மியூசிக் லிசன் பண்றவங்களுக்கு ஆவரேஜ். அண்ட் மற்றபடி மூவி பாக்குறதுக்கு அதுக்கெல்லாம் அப்படி இப்படி ஒப்பேத்திக்கலாம். அப்படியே ஒப்பேத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன எனக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப. லைட் வெயிட்டா இருக்கு. 1500க்கு இதை விட பெட்டர் கம்ஃபர்ட்டோட, இதை விட பெட்டர் மேபி இதை விட பெட்டர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இதோட பெட்டர் கம்ஃபர்ட்டும் இந்த மாதிரி டிசைனும் கிடைக்குமான்னு எனக்கு டவுட் தான். இல்லை உண்மைதான். டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை வந்து நாங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவரணி மற்றும் பரத்வாஜ். ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக இதே ப்ரைஸ் ரேஞ்சில் சர்ச் பண்ணுங்க, அதெல்லாம் நாங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாங்க. பை.
வரட்டா